வணக்கம் அண்ட் வெல்கம் டு த டிஎம்கே வடை ஃபேக்டரி. தமிழ்நாட்டுல இப்போ தேர்தல் ஜுரம் வந்துடுச்சோ இல்லையோ, வடை ஜுரம் நல்லா வந்திருக்கு. குறிப்பா நாங்க தான் தமிழகத்துல நம்பர் 1 புலனாய்வு இதழ்னு சொல்லிக்கிட்டு வாரம் செவ்வாய் சனியானா போதும் கோபாலபுரத்துல என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்னு கவர் ஸ்டோரி போடுற ஒரு பத்திரிகை இருக்கு. ஆமாங்க, நம்ம நக்கீரன் பத்தி தான் பேசுறோம். இன்னைக்கு நம்ம ஃபேக்டரிக்கு வந்திருக்கிற பார்சல் சாதாரண வடை இல்ல, இது டைம் டிராவல் வடை. 2025 அக்டோபர்ல சுட்ட வடை இப்போ 2026 ஜனவரியில எப்படி நாரி போயிருக்குன்னு பார்க்க போறோம். தேதி 2025 அக்டோபர் 11, இடம் கரூர். விஜயின் தமிழக வெற்றி கழகம் நடத்தின மாநாட்டுல துரதிருஷ்டவசமா ஒரு நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த சோகமான சம்பவம் நடந்தது நமக்கு தெரியும். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந்த சோகத்துல இருந்தப்போ கழுகார் கண்ணுல மட்டும் வேற ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. அப்போ நக்கீரன் அட்டை படத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. பாஜக வைத்த செக் கூட்டணிக்கு விஜய் ஓகே, அதாவது அந்த விபத்துல அரசியல் செஞ்சது பத்தாதுன்னு அதுக்கு பின்னால பாஜக இருக்குன்னு அதுக்கு பயந்து போய் விஜய் உடனே பாஜக கூட கூட்டணிக்கு ஓகே சொல்லிட்டாருன்னு ஒரு கதையை அவிழ்த்து விட்டாங்க. உள்ள என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா? பாஜக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய நெருக்கடி, 3 கட்ட பேச்சுவார்த்தை முடிவு, வைஜெயந்த் பாண்டே மீடியேஷன் செய்தார். இப்படி படிக்கும் போதே நமக்கு அட்டேங்கப்பா இது நக்கீரன் இதழா இல்ல கிரைம் நாவலான சந்தேகம் வந்துச்சு. பார்ட் 2 எக்ஸ்பைரி டேட் செக். சரி, அவங்க சொன்ன மாதிரி நடந்துச்சா? இன்னைக்கு தேதி ஜனவரி 5, 2026. விஜய் பாஜக கூட கூட்டணி வச்சிட்டாரா இல்ல தாமரை சின்னத்துல போட்டிட்டுறேன்னு சொல்லிட்டாரா? இல்லையே, மாறா திமுக இல்லாத தமிழகம்னு மதவாத அரசியல்னு பாஜகவையும் சமமா வச்சு விளாசிட்டு இருக்காரு விஜய். தாவேக நிர்வாகிகள் நாங்க தனிச்சு போட்டி வேணும்னா சின்ன கட்சிகள் வரலாம், ஆனா திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் நோ என்ட்ரின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ நக்கீரன் அட்டை படத்துல போட்டது என்ன? அது வெறும் செய்தி இல்ல மக்களே, அதுதான் திமுகவின் மைண்ட் கேம். ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடும் நம்புற கோயப்பல்ஸ் தியரி. ஏன் இந்த வடை? இது ஏன் நக்கீரன் எழுதணும்? இதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் ஸ்கெட்ச் இருக்கு. திமுகவுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கு. தங்களை எதிர்க்கிற யாரா இருந்தாலும் அவங்க மேல காவி சாயம் பூசினாதான் தங்களோட மைனாரிட்டி ஓட்டு வங்கியையும் ஆன்டி பாஜக ஓட்டுகளையும் தக்க வைக்க முடியும். முதல்ல ரஜினிக்கு இதே ட்ரீட்மெண்ட் தான் நடந்துச்சு. ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ அவர் பாஜகவோட கைப்பாவை RSS ஆளுன்னு இதே நக்கீரன் தான் வருஷ கணக்கா எழுதுனாங்க. கடைசியில அவர் வராமலேயே போயிட்டாரு. இப்போ விஜய் முறை. விஜய் மேல இளைஞர்கள் ஈர்ப்பு அதிகமா இருக்கு. குறிப்பா திமுக ஓட்டு வங்கியான ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் விஜய் பக்கம் சாயறாங்க. இதை தடுக்கணும்னா என்ன செய்யணும்? விஜய் தனியாள் இல்ல, அவர் மோடியோட பி டீம் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தணும். அதுக்குதான் இந்த பாஜக வச்ச செக்கு கதை. கரூர்ல நடந்த ஒரு துயர சம்பவத்தை கூட திமுகவுக்கு சாதகமா எப்படி மாத்தலாம்னு யோசிச்ச அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு பாருங்க, அதுதான் நக்கீரன் ஸ்பெஷல். பார்ட் 4 சரித்திர சாட்சியம். நக்கீரன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? வீரப்பன் காட்டுக்குள்ள போனது, சந்தன கடத்தல் விவகாரத்தை வெளியில கொண்டு வந்தது, அதெல்லாம் ஒரு காலம். ஆனா இப்போ கடந்த 10 வருஷமா நக்கீரனை கவனிச்சீங்கன்னா தெரியும், அது நக்கீரன் இல்ல, அறிவாலய முரசின் வாராந்திர பதிப்பு. திமுக மேல ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு வந்தா சதிவல மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு கவர் ஸ்டோரி வரும். அதே திமுக எதிர்த்து யாரும் அரசியல் பண்ணா அவளுக்கு பின்னால இவா இருக்கா அப்படின்னு ஒரு பூனல் கதையை உள்ள சொருகுவாங்க. இப்போ 2026 தேர்தல்ல திமுகவோட தோல்வி பயம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, விஜயை எதிர்க்க திராணி இல்லாம அவர் பாஜக கூட போயிட்டாருன்னு எழுதி மக்களை ஏமாத்த பாக்குறாங்க. ஆனா மக்கள் என்ன முட்டாளா? ஜனவரி 5 வந்துடுச்சு. கோபால் சார், நீங்க சொன்ன கூட்டணி எங்க? அந்த 41 பேரோட ஆன்மா சாந்தி அடையறதுக்கு முன்னாடியே அதை வச்சு அரசியல் வியாபாரம் பண்ணீங்களே, அதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஜேர்னலிசமா? பார்ட் 5 வடை ரேட்டிங். ஆக மொத்தம் இந்த விஜய் பாஜக கூட்டணி மேட்டர் என்ன ரகம்? இது வாயிலேயே சுட்ட வடை வகையை சேர்ந்தது. திமுகவோட ஐடி விங் ஆபீஸ்ல உட்காந்து வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் எல்லாம் தொகுத்து அதுக்கு ஒரு புலனாய்வு கலர் அடிச்சு நக்கீரன் கவர்ல சுத்தி வித்துருக்காங்க இல்ல, இதை நம்பி இனியும் யாராவது ஏமாந்தா அவங்களுக்கு உடன்பிறப்புன்னு பட்டம் கொடுத்து கௌரவிக்கலாம். ஃபைனல் டச், விஜய் தனிச்சு நிக்கிறாரு, திமுகவும் பாஜகவும் தனித்தனியா நிக்குது. ஆனா நக்கீரன் மட்டும் இன்னும் திமுகவோட பாக்கெட்ல தான் இருக்கு. அடுத்த வாரம் சீமான் ரகசிய சந்திப்புன்னு இன்னொரு வடையை தருவாங்க. அப்ப சந்திப்போம்.